சின்ன திரை வெள்ளித்திரையில எல்லாருக்குமே ஃபேவரட்டா இருந்தவர் தான் ரோபோ சங்கர். இவரோட மறைவு சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்திருந்தாலும் இப்போ வரைக்கும் அவரை மிஸ் பண்றவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. அவருடைய காமெடியை பார்த்து ரசிச்சவங்களே மிஸ் பண்றாங்க அப்படின்னா அவருடைய குடும்பத்தை சொல்லவா வேணும். இருந்தாலும் அந்த துயரத்திலிருந்து மீண்டு வந்து இப்போ ரோபோ சங்கரோட மகள் இந்திரஜா எடுத்திருக்கக்கூடிய புதிய முயற்சியை வந்து எல்லாருமே பாராட்டிட்டு வராங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நடிகர் ரோபோ சங்கர் திடீர்னு மரணம் அடைஞ்சாரு. இது பலரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரோபோ சங்கர் அடிமட்டத்திலிருந்து படிப்படியா முன்னேறி புகழோட உச்சத்துக்கு வந்தாரு. ஆனா உச்சத்துல இருக்கும் போதே அவருக்கு எதிர்பாராத விதமா மரணம் வந்துடுச்சு. அவரு மரணம் அடைவதற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடிதான் ரோபோ சங்கருக்கு மஞ்சள் காமாலை நோய் வந்துச்சு. அப்போ கூட அவருடைய நிலைமை இனி அவ்வளவுதான் அப்படின்னு பலர் பேசிட்டு வந்தாங்க. இருந்தாலும் மரணத்தை வென்று பழைய நிலைக்கு திரும்பி வந்தாரு. அந்த நேரத்துல அவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக கூடாது, தாம் பட்ட பாடு போதும்னோ அந்த போதைப் பொருள் பழக்கத்தால ஏற்படும் தீமைகள் குறித்துமே விழிப்புணர்வு செஞ்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா அவர் தொடர்ந்து சினிமாக்கள்ல நடிச்சுட்டு இருக்கும் நேரத்திலேயே ஷூட்டிங் ஸ்பாட்ல மயங்கி விழுந்ததால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. ஆனா சிகிச்சை பலனளிக்காம ரோபோ சங்கர் இறந்துட்டாரு. இது அவரோட குடும்பத்தினரையே மிகப்பெரிய அதிர்ச்சி அடைய வச்சது அப்படின்னு சொல்லலாம். ரோபோ சங்கரை பொறுத்த வரைக்கும் சினிமாவில மட்டும் இல்லாம சோசியல் மீடியாக்கள்லயுமே அடிக்கடி பரபரப்பை ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்லாம தன்னுடைய மகள் கல்யாணத்தை பிரம்மாண்டமா நடத்தியது கூட பெரிய அளவுல பேசு பொருளா மாறுச்சு. மகள் கல்யாணத்துக்கு அப்புறமா குடும்பத்தோடு உட்கார்ந்து சில யூடியூப் சேனல்கள்லயும் தங்களுடைய குடும்ப கதை, தாம் வளர்ந்து வந்த விதம் போன்றவற்றை எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. அதை மட்டும் இல்லாம தன்னை பத்தின நெகட்டிவை எப்படிலாம் கடந்து வந்திருக்கேன் அப்படின்னும் பாசிட்டிவா பேசிட்டு இருந்தாரு ரோபோ சங்கர். சினிமாவில எந்த ஒரு பின்புலமுமே இல்லாம அடியெடுத்து வச்சு ஒரு நிலைமைக்கு வந்த நேரத்துல ரோபோ சங்கர் இந்த உலகத்தை விட்டே பிரிஞ்சு போயிருக்காரு. ரோபோ சங்கரோட மறைவு அவரோட குடும்பத்தை மிகப்பெரிய அளவுல சோகத்துல ஆழ்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல தான் அவங்க படிப்படியா அந்த துயரத்துல இருந்து மீண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் ரோபோ சங்கரோட கனவுகளை நிறைவேற்றுவதற்காக இப்போ அவருடைய மகள் இந்திரஜா, மருமகன் மற்றும் மனைவி இணைந்து ரோபோ சங்கர் பெயரில ரோபோ ஈவெண்ட் அண்ட் என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற நிறுவனத்தை தொடங்கி இருக்காங்க. இந்த நிறுவனத்தின் சார்பா பாடல் வெளியீட்டு விழா சமீபத்தில் நடைபெற்றிருக்கு. அதுல 3 பக்தி பாடல்களை வெளியிட்டிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த பாடலை ரோபோ சங்கரோட மருமகன் தான் எழுதி இருக்காராம். இது பத்தி இந்திரஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்பா விட்டு சென்ற இடத்துல இன்னைக்கு நான் பயணத்தை தொடங்குறேன். அப்பாவுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய லட்சியமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல இப்ப கூட எங்க அப்பா சாமி கிட்ட போயிட்டாங்க அப்படிங்கறத ஏத்துக்கிட முடியல. அவரு ஏதோ ஒரு ஊர்ல இருக்காரு, நம்மள அவரு வழி நடத்துறாரு அப்படின்ட்டு நாங்க நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரஜா சொல்லியிருக்காங்க. எங்க அப்பா எங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருந்தாரோ அதே போல என்னுடைய மாமாவும் இப்போ குடும்பத்துக்காக இருக்காரு. அவர் பாடல் எழுதியிருப்பது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நாங்க குடும்பமா காசிக்கு போகணும்னு ரொம்ப நாளா ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா அப்பாவை ஒரு குடுவையில கொண்டு போய் காசியில கரைப்போம்னு கனவுல கூட நினைக்கலன்ட்டு தன்னோட வருத்தத்தை இந்திரஜா தெரிவிச்சிருந்தாங்க. என்னதான் வருத்தம் இருந்தாலுமே அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டிய சூழ்நிலை இருக்கு. எப்போதும் போல நீங்க எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரஜா வேண்டுகோள் வச்சிருக்காரு. என்னதான் ரோபோ சங்கர் குடும்பத்தை பத்தி பல சர்ச்சைகளும் ட்ரோல்களும் பரவி வந்தாலும் இப்போ ரோபோ சங்கரோட மகள் இந்திரஜா எடுத்திருக்கக்கூடிய முயற்சிக்கு எல்லாருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க.